இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பேசுகிறோம். கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியானது தனது நேயர்களுக்காக வேதாகம கேள்வி பதில் என்ற ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதாகமத்தில் இருக்கும் எமக்கு இன்னமும் தெரியாத பலவிதமான கேள்விகளுக்கு பதில்களை ஆராய்ந்து விளக்கம் தருவதற்காக வானொலியின் தேவ ஊழியர்கள் ஒருமித்து இதை நேயர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறபடியால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இன்னமாய் வேதத்தில் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் பல இரகசியங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளவும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று வானொலி உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றது. இப்படியாக வேதத்தை நாம் ஆராயும் போதெல்லாம் நமது தேவன் எந்தெந்த வார்த்தைகளோடு நம்மோடு பேச வேண்டும் என்று நமது கண்களுக்காக தரும் வசனங்களை நாங்கள் வாசிப்போம், கற்றுக்கொள்ளுவோம், குறைவுகள் ஒவ்வொன்றிலும் இருந்து நிறைவாகுவோம். ஆகவே வியாழக்கிழமைகளில் கனேடிய நேரத்தின்படி காலை 10:30 மணியில் இருந்து 12 மணி வரை நடக்கும் வேதாகம கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றது சங்கமம் வானொலி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள வரும்போதே வேதாகமத்தை நீங்கள் ஆராய்ந்து 10 கேள்விகளுக்கு குறையாமல் கேள்விகளோடு இணைந்து கொள்ளும் போது உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேதத்தை ஆராய்ந்து பதிலை கண்டுகொள்ளவும் வானொலி ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாமல், கேள்விகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளும் போது வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் மற்ற நேயர்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்தி வேதத்தை புரிந்து கொள்ள உதவி செய்கிறீர்கள். ஆகவே வானொலியோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இப்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் பலவிதமான கேள்விகளோடு இணைந்து கொள்ளும் போது தேவன் வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிக்கிறார், வார்த்தைகளால் நம்மோடு பேசுகிறார். ஆகவே இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்தை ஒருவனமாக மகிமைப்படுத்தி வார்த்தை என்ற மன்னாவை பெற்றுக் கொள்வோம். காலை நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், விஸ்வசேகரன் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், தேவ ஊழியர் சகோதரன் மஹிந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து காலை வேளையிலும் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். மறு உழைப்பிலே இவற்றை செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய வசனங்களை கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் விடுதலை ஆக்குவாராக, தெளிவை பெற்று தருவாராக. கேள்விகளிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர்களை வரவேற்போம். முதலில் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்போம். பிரைசலோட்டமா. ஆமீன் ஆமீன். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இதாம கேள்வி நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. சகோதரர் மஹிந்தன் ஐயா, பிரைசலோட ஐயா, உங்களுக்கு காலை ஆமீன் ஆமீன். சுசேகர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். மீதியாக இணைய போகிற ஒருவரை நாங்கள் வாழ்த்தி கொண்டு சுசேகர் எட்வின் வாணர் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட ஐயா. காலை மாலை வணக்கங்கள். ஆமீன். உங்களுடைய என்ன
வாய்ஸை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கிறது. காணாதவர்களை இன்றைய கண்டுபிடித்து விட்டோம். ஆமா. இந்த வாரத்தோடு அதாவது ஸ்கைப்பிலே உங்களுடைய வாய்ஸை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இதை அடுத்த கிழமையில இருக்குமா இல்லையான்றது தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க ஸ்கைப்ல இணைஞ்சிருக்கிறீங்க. ஆமாம். நான் மற்றதில் இணைஞ்சிருக்கிறேன். நான் இப்ப நான் மற்ற கிளிக் பண்ணது என் வரல வந்துடுது. இப்ப அதெல்லாம் நான் கதைக்கிறேன். ஸ்கைப் இல்லையா எனக்கு இது? நீங்கள் டீம் இல்லையா கதைக்கிறீங்க? டீம்ல வந்துட்டேன். டீம்ல வந்து டீம் தான் அந்த ஒரு குரூப் 5 பேர் நிக்கிற மாதிரில வந்து அதுல காட்டுது. மிச்ச பேர் ஆக்கள் இணைஞ்ச ஆக்களையும் காட்டுது. டீம்ல நிக்கிறேன் ஐயா. அப்படியா? என்னவோ நீங்க அப்படி ஈஸி ஐயா. நீங்க ஸ்கைப்லயே போய் அப்படியே போயிட்டு நீங்க மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே அதுல கிளிக் பண்ணீங்கன்னா அது பாஸ்வேர்ட் டைம் இது எங்க கொடுத்தீங்கன்னா தண்டபாட்டில அது டீம் தண்டபாட்டை டவுன்லோட் பண்ணும் ஐயா. படங்கள் அதுகள் மற்றது ரெக்கார்டிங் இதை காணல அதுல. அதுல கிடக்கு ரெக்கார்டிங். நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியுமா? இல்ல மேல பாத்தீங்கன்னா தெரியுமா? இது மேல வரும் ஐயா. அது முழுக்க நீங்க எனக்கு ஒருக்கா போட்டோ அனுப்பிடுறேன். அது என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஐயா. ஓகே, நான் எடுத்து அனுப்பிடுறேன் ஐயா. ஓகே ஐயா. நான் இந்த வேளையிலும் உங்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சகோதரி இடம் ஒப்படைப்போம். ஆமென். பிரிசலோட்டமா தொடருங்கள். என்னால் சத்தத்தை காணல. மௌனம். எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமென். 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 அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நடக்கின்ற நிகழ்ச்சியை நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த வேதாமத்திலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் வந்து கலந்து கொள்கிறோம் சுவாமி. ஆவியானவரே, நீரே பதிலை எங்களுக்கு தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பிள்ளைகள் மறு ஒழிப்பில் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இன்றைய நாளை கேள்வியை கொண்டிருக்கிற ஜனத்தை நினைவு கூறுவோம். பாஸ்டர் மாண்டையா நினைவு கூறுவோம். என்னை நினைவு கூறுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையை நினைவுறங்கத்தாக இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக, கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்கும் நாளாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து இன்றைய நாளே வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். 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 இணைந்திருக்கிற யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வானர் அண்ணாக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இன்றைக்கு நல்லாலும் பிடிச்சிட்டீங்க. இன்றைக்கு லீவ்ல இருந்தபடியா தப்பிட்டீங்க. ஒரு முதல் பிரிதான் வந்திருப்பேன். வியாழக்கிழமை எப்பவும் லீவு தானே. ஆனா உங்களுக்கு பிடிக்கலாம். அதோடதான் வித்தியாசம். ஓமையா, நான் பிந்தி வர்றேன் ஐயா. வழக்கம் முதல் இருந்து இப்ப கொஞ்சம் இந்த டேர்ன் மாறினதுல வந்து இந்த ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் டிலே ஆகும். சொல்லுங்க அண்ணா. ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் இடையில ஒரு பிரச்சனையா இருந்தது. அந்த கேள்விக்கு சரியான விடையை இன்று கண்டுகொள்வோமா? ஓம். ஆமென். ஆமென். காணுங்கள். கேட்ட கேள்வி, உயிரோடு பரலோகத்துக்கு சென்ற மூவர், அதிலே ஒன்று இயேசு கிறிஸ்து, எலிசா, மெல்கிதேஸ் என்று வானரையா சொன்னார். இந்த கேள்வியை நான் பல ஊழியக்காரையும் கேட்டேன். எல்லோரும் 2 பேர் தான். அதாவது ஏனோக்கும் எலிசா தான் போனவர்கள், ஏனோக்கு இல்லை என்று எல்லா ஊழியர்களும் இதைத்தான் விட சொன்னார்கள். அது என்ன சொல்றாருன்னா, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வைத்து சொல்றார்கள். எபிரேயர் 7:3, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வர இல்லாதவன், இவன் நாட்களில் துவக்கம் ஜீவன் முடையமுடாயிராமல். இப்ப கவனிங்க இந்த வார்த்தையை, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றைக்கும் ஆசாரியர் நினைத்திருக்கிறான். இது ஆண்டவருக்கு ஒப்பாக கூறப்பட்ட என்று தான் எல்லோற்ற முடிவும். என்ன முடியும் அதுதான். ஆனபடியா சரியாக இன்றைக்கு அந்த விடையை கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் ஒரு கேள்வி வரும், உயிரோடு ஒடுமினவர் யார் யார்? ஏனோக்கு, எலிசா, ஒத்துக்கொள்ளுறோம். ஆனா வேதாகமத்திலே மெல்கிதேசே போனாரா என்பது ஒரு கேள்வி. அந்த விடை, அதுக்கு விடையை இப்பொழுது வானரையா விளக்கத்தை கொடுக்கட்டும். நாங்கள் கேட்போம். அதன் பின் வானரையா நாங்கள் கேள்வி வைப்போம். பிரேஸ் லார்ட் வானரையா. பிரேஸ் லார்ட் ஐயா.
இப்ப உங்களுடைய கேள்வி இந்த 3 அதாவது அன்றைக்கு சொன்ன கேட்ட கேள்வியில இந்த 3 பேர் என்றதை குறிச்சுல நீங்கள் ஒரு டவுட்ல நிக்கிறீங்க அவ்வளவுதானே? ஆமாம், ஏன்னா இல்லொற்ற மறுமொழியும் ஏனோக்கும் ஏசாயா எடுத்துக்கொண்டு பட்டார். இவன் என்று மெல்கிசே வந்து ஆண்டவருக்கு ஒப்பாக கூறியிருக்கின்ற எல்லோரும் சொல்லுகிறார்கள். அது சரி ஐயா, அதை நான் ஒத்துக்கொள்றேன். நீ ஒப்பாக இருக்கிறது என்று சொல்றது சரி ஐயா. ஆனாலும் வந்து அதுல வேதத்துல பாக்கல வந்து வேதத்துல வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்படுது ஐயா. இப்ப எடுக்கப்பட்டது 3 பேர் உயிரோடு எடுக்கப்பட்டவர். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே மரித்தவர், சரிதானே? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதுல கொண்டு வந்து சேர்க்க முடியாது, ஏன்னா அவர் மரித்தவர். அப்படின்னு சொன்னா அப்ப மெல்கிதேசிக்காவை நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட ஒப்புடைக்கல வந்து இயேசு கிறிஸ்து மரித்தார்னு சொன்னா அப்ப மெல்கிதேசியா யார்? நல்ல கேள்வி சிஸ்டர் ஜானட். விட என்னவோ என்னன்னா சொன்னீங்க? அதாவது இவர் ஆண்டவர் இப்ப சொல்ற வந்து இப்ப நீங்க அதாவது 3 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டன்னு சொல்லி நான் அண்டை கேள்விக்கு மறுமொழி சொல்லி இருந்தேன். 3 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டவன்னு சொல்லி ஏனோக்கு, எலியா, மெல்கிதேசியான்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த மெல்கிதேசியாவை இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் ஒப்பிடுவீர்களா இருந்தால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரித்து தான் உயிர்த்தெழுந்தவர். அப்படியான்னு சொல்லி சொன்னால் இயேசு கிறிஸ்துவை எப்படி நீங்கள் ஒப்பிடுக்க முடியும்? அப்படியானா மெல்கிதேசியா யார்? அவர் இயேசு கிறிஸ்துக்கு நிழலா இருந்தவர். நிழலா இருந்தவரே ஒளியானவர் இயேசு கிறிஸ்து அல்ல. புத்தகத்திலும் தீர்க்கதரிசனம் முன்னுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வந்துதான் பின்னுக்கு புதிய ஏற்பாட்டில் அந்த காரியத்தின் விளக்கம் இருக்கும். பழைய ஏற்பாடு படமானால் பழைய ஏற்பாடு நிழலானால் புதிய ஏற்பாடு படமாகும். ஆகவே அந்த நிழல் அங்க சொல்லப்பட்டிருக்கு. முன்கூட்டியே அவர் வம்ச வரலாறு இல்லாதவர், அவர் இதை அப்படி எல்லாமே முன்கூட்டியும் சொல்லப்பட்டிருக்கு, பின்கூட்டியும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் உயிரோடு எழும்பினார் என்று எந்த புத்தகத்திலும் இல்ல. பைபிள் காலேஜ்ல நான் உங்களையே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பைபிள் காலேஜ் ஏற்றுக்கொள்ளாவிட்டா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு வம்ச வரலாறு இல்லையா? அப்படின்னா யோசேப்பு யார், மரியாள் யார்? அவருக்கு வம்சவர் மரியாதை வைத்தலாம் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இங்க நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில். நீங்க இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு இல்லையென்று நான் சொல்லல. சலமோனின் ராஜாவாகிய அவர் தான் வம்ச வரலாறு இல்லாதவர். அவர் பிறப்பும் தெரியாது, இறப்பும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அது என்ன பைபிள் காலேஜ்ல சொல்லி கொடுக்குறாங்கன்றா அது இயேசு கிறிஸ்துக்கு நிழலானது. அது உபாகமம் 17:17 நீங்கள் மறைவானது எல்லாம் கடவுளுக்குரியது, கர்த்தருக்குரியது. நீங்க சொல்ற நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா வந்து மெல்கிதேசியாவை குறித்து சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுடைய சாயல் என்று சொல்லி சொன்னால், ஆனா மெல்கிதேசியா யார் என்றதான் என்ற கேள்வி. நீங்கள் அதுக்கு சொல்லுங்க. இப்ப ஆரெண்டு சொல்ல போறீங்க? மெல்கிதேசியா சாலமோனின் ராஜாவாகிய மெல்கிதேசியா யார்? அவர் ராஜாவாவும் இருக்கிறார், ஆசாரியரும் இருக்கிறார். யார் என்று நீங்க சொல்ல போறீங்க? நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன் சொல்லி நீங்க சொல்றீங்க மெல்கிதேசியா ஆறுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துடைய சாயலா இருக்கிறபடினால் இயேசு கிறிஸ்து சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து தான் வந்தாருன்னு சொல்லி. ஆனா நான் சொல்றேன் அப்படி இல்லை. மெல்கிதேசியா குறிச்சு நீங்கள் இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்து ஏனோக்குட காரியம் வந்து வேதத்திலே ஆதியாமத்துல மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கிறதை ஒழிய அதுக்கு பிறகு யூதாவில தான் ஒரு இடத்துல சொல்லப்படுறது ஏனோக்கு காரியங்களை குறிச்சு. அப்ப ஏனோக்கு யார், ஏனோக்குடைய காரியங்கள் யார் ரெண்டு பாக்கல. இதே விதமாகத்தான் மெல்கிதேசியாவுடைய காரியமும் ஆதிகாமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மெல்கிதேசியா வந்து ஒரு அதாவது இந்த நாட்கள் எப்படின்னு சொன்னால் ஒரு ஆசாரியருக்கு ஒப்பானவரா இருக்கிறாரே ஒழிய அவரை இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நாங்கள் இந்த நாட்களை நிரூபிக்க முடியாது. வேதத்திலே ஆதாரங்கள் இருக்கு. அதைத்தான் நானும் சொல்றேன், நிரூபிக்க முடியாது. மறைவானபடியால் மெல்கிதேசியா அப்ப நீங்க சொல்ற சரியானு சொன்னா மெல்கிதேசியா அங்க மரிக்கவில்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அவர் பைபிள்ல காட்டுங்க, இங்கிலீஷ்ல காட்டுங்க, தமிழ்ல காட்டுங்க, எதிலும் காட்ட மாட்டியா? நான் சொல்றேன் என்னென்றால், இப்ப ஜெனட் சொன்ன மாதிரி எங்கட ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறோம். இவர் வந்து இயேசுக்கு ஒப்பானவர் சொல்லி இருக்கு. மெல்கிதேசேன்னு சொன்னீங்க பாஸ்டர். இந்த மெல்கிதேஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதத்துல எங்கே எழுதி இருக்கின்றது? அதானே அவர் மரணத்தை காணலை, அவருடைய மரணத்தை குறிச்ச சான்றிதழ் இல்லையா? இப்ப பாருங்க, மோசே
மோசே செத்ததே ஐயா அங்க பாக்குற அது வேளையில சரி ஐயா ஐயா, கர்த்தர் மோசே புதைச்சார். கொடுங்க. இப்ப அப்ப மெல்கிதேசே என்பவர் யார்? எப்படி எப்ப செத்தார், எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு வேதாகமத்துல இருக்குதா? அதுக்கு இதுக்கு ஆதாரம் மக்கள் பதில் இல்லாதனால சொல்லுங்க. அவருக்கு ஆதாரம் இல்லாதபடிதான் அவங்களோட சரித்திரம் சொல்லுது என்னன்னு சொல்லிச்சுன்னா இல்லையா மெல்கி தேசியா வந்து இந்த நாட்கள்ல அவர் மறிக்கவில்லைன்னு சொல்லி. இப்ப பாருங்க, அதனால பாருங்க இன்றைய பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த வேளையில எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா வந்து அக்னிமயமான ரதங்கள் கொண்டு போயிருக்குது. அப்ப மெல்கி தேசிய குறிச்சு இந்த நாட்கள் ஆதியாமத்துல பாக்குறதுல சாலோமின் எலிசா ராஜா சொன்னாலையா வாடகையா சொல்லுங்க. வாடகை ஒரு நிமிஷம். எலிசா அக்னி ரதத்தில காற்றினால எடுத்துக்கொள்ளப்பட, அக்னி ரதத்தான் எடுத்துக்கொள்ளப்பட இல்லை, ஓமையா புயல் காற்றினால் தானே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஐயா நீங்க ரெண்டு ராஜாக்கள் எடுத்து பாருங்க, அக்னி ரதம் ஐயா அந்த இடத்துல வந்தது ஐயா. ஓ, ஆனா சுழல் காற்றினால் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். காட்டுல எடுக்கப்பட்டு அக்னி ரதத்துல ஐயா போனார் ஐயா. நான் சொல்ற விளங்குது வடிவா வாசி பாருங்க, ரெண்டு ராஜாக்கள் இருக்குது. அது வந்து சுழல் காட்டுல எடுத்துக்கொள்ளப்பட்டு அக்னி ரதத்துல போனார் எலியா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சு கொண்டு நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரியா ஐயா? அதே மாதிரி மெல்கி தேசியாவுடைய காரியத்தை நானும் இந்த நாட்கள்ல பார்த்த வழியில வந்து, அதாவது சரித்திர இதுலதான் அந்த காரியங்கள் சொல்லப்படுது ஒழிய வேதத்துல சில இடங்கள் இருக்கு பாருங்க. இதுக்கு நான் இந்த வசனத்தை பாருங்க ஐயா, நீங்க வந்து எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அல்லாமலும் மெல்கிதேசுக்கு ஒப்பாய் வேறொரு ஆட்சியாக எழும்புறார் என்று சொல்லி இருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அப்படியானா அந்த வேறொரு எழும்புகிற ஆசாரியர் யார் ஐயா? மெல்கிதேசுக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அப்படின்னா மெல்கிதேசியா யார் ஐயா? இதான் இந்த கேள்வி வந்து இதை வச்சுதானே அவங்க மறுமொழி சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னால ஐயா, மெல்கிதேசியா வந்து ஒரு ஆசாரியர் ஐயா. அந்த நாட்கள் ஒத்துக்கொள்றாங்க. அவருக்கு ஒப்பான இப்ப பாருங்க வேதம் சொல்லுது ஐயா பாருங்க, அவருக்கு பாருங்க மெல்கிதேசியாவுக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொன்னால் மெல்கிதேசியாவுடைய அதாவது அவருடைய சாயலாக அவருடைய காரியமாக அவரை போல அவர் செய்த கிரிகளை போல செய்வதற்கு எழும்புகிறார் யாருன்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்படுது ஐயா. சரியா நான் சொல்றது? ஆனால் மெல்கிதேசியாவின் காரியம் வந்து அவருக்கு வம்ச வரலாறு என்று சொல்லப்படுது வந்து அவர் மறிக்கிறார் சொல்லி சொல்லப்படுது ஐயா. சொல்ற விளங்குது ஐயா? சொல்லப்படுது அவர் மறிக்கிறார் என்ற கேள்வி. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு வேதாமது இப்ப வந்து ஏனோக்கு எழுதி இருக்கு, எலிசாக்கு எழுதி இருக்கு. இவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்ன்னு வேதத்துல எங்கே எழுதி இருக்கிறது ஐயா? வேதத்திலே ஐயா இல்ல ஐயா. ஏனோக்கா குறிச்ச காரியங்கள் கூட ஐயா, அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல ஜூதாவிலையும் அதே வேளையில வந்து ஆதியாமத்திலும் சொல்லப்படுது. வேறு பைபிள்ல எந்த இடத்துலயும் ஏனோக்கா குறிச்சு வரையில்லை. ஆனால் ஏனோக்கின்ற புத்தகத்தில் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டு ஏனோக்கின்ற காரியங்கள் முழுக்க இந்த நாட்கள் அந்த காரியத்தை எதிர்றாங்க. நீங்க சரித்திரத்துல போய் பாத்தீங்கன்னா தானே அந்த காரியம் விளங்குமே ஒழிய மற்றும்படி உறுதிப்படுத்த முடியாது ஐயா. மறைவானதெல்லாம் கர்த்தருக்குரியது. இப்ப அதனால வந்து இப்ப வந்து மரமான சகோதரி சொன்ன மாதிரி மரமான கர்த்தருக்குரிய. ஆனால் அதனால காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஐயா, அந்த நாட்கள்லயே இந்த காரியங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைக்கு எல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அந்த காரியங்களை கொண்டு வந்து வெளியிடுறாங்களே ஐயா. பானபடினால இப்ப ஏனோக்கின்ற சரித்திரத்தை ஐயா எழுதணும்னு சொன்னா வேதாமது திரும்ப புதுசாக்கி இப்ப மறுபடியுமே எழுத வேணும். அது முடியக்கூடிய காரியமோ, அதனாலதான் அந்த புத்தக சுருள் இன்றைக்கு வெளியிடாதபடி இன்றைக்கும் வச்சுக்கிறாங்களே ஐயா. அதான் பாஸ்டர் ஒன்று நான் சொல்றேன். இந்த வேதத்துல இருக்கிற சில முக்கியமான முத்துக்களை எங்களுடைய அறிவினாலே அறிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னால் வேதத்தினுடைய காரியங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு நாளும் வந்து ஒரு மனுஷனும் சரியா முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் இன்று வரைக்கும் வேதத்தை குறிச்ச காரியங்களை கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறபடினால நாளைக்கு என்ன புதிய காரியம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது ஐயா. அததான் முக்கியமான காரியம். அப்ப பாருங்க என்ன சொன்னால் இப்ப நாங்கள் 1600 ஆண்டுல நின்றோம்னு சொல்லி சொன்னால் இந்த காரியங்கள் ஒன்றும் விளங்காது. அந்த இப்ப நாங்கள் இப்ப இருக்கிற 2025 சொன்னா 2025 உரிய காரியத்தை என்னத்தை புதுசா காரியங்களை வேதத்தை குறிச்ச காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னா சரியான சீர் பண்ணி அதைத்தான் படிவாத்தான் அந்த சரித்திர ஆதாரங்களோடு இந்த நாட்களை வெளியில போடுவாங்க ஐயா. அப்ப போடையத்துல வந்து இத்தனை தூரம் சர்ச் பண்ணிதான். அப்ப சர்ச் பண்ணி அந்த காரியத்தை போடையத்துல அந்த காரியம் சரியான்னு சொல்லி சொன்னா தான் உறுதிப்படும் ஐயா.
நீங்க சரி ஐயா, கூகுள்லயோ அல்லது நீங்க கூகுள்லயோ அந்த ஹிஸ்டாரிக்கலையோ சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதாவது உயிரோடு எடுக்கப்பட்டவை எத்தனை பேர் சொன்னால் தெளிவா அந்த வார்த்தை சொல்லுது ஐயா. அதான் நான் இதன்ற ஒழிய மற்றும்படி நான் எந்த யூகத்திலேயோ அல்லது எந்த காரியத்திலோ நான் இந்த காரியத்தை சொல்ல இல்லை. சரியா ஐயா? இப்ப நீங்க சொன்னீங்களா சரித்திரம், ஆனா ஒத்துக்கொள்ளணும். வேதம் என்ன சொல்லுகிறன்னு சொன்னால் பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போய்த்தபடி அவள் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள் இருக்கிறார், அவர் வெளிப்படுத்திருக்கலாம் தானே எங்களுக்கு. ஐயா இன்னொரு காரியத்தை நான் கேட்கிறேன். அதாவது ஒரு தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் நாங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய நிலையில இருக்கிறோமா? இல்ல இல்ல, அப்படி எங்கள்ல நாங்கள் இப்ப நான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன் ஐயா, ஒரு காரியத்தை இப்ப வாங்க இதுல வச்சுக்கொண்டு, எலியா ஜெபம் பண்ணினார், மழை நிறுத்தப்பட்டது ஐயா. அதே எலியா தான் திரும்ப மழை வரவழைத்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிக்க மறுபடியுமா மழை வருது, வேலைக்கான சொல்ற போய் பார் என்ன மாதிரி இரைச்சல் வருதுன்னு சொல்லி. அப்ப பாருங்க இது அப்படி. அப்ப இன்றைக்கு ஒரு மழையை நிறுத்தி அதாவது மழையை மறுபடியும் பெய்யக்கூடிய ஊழியக்கார உலகத்துல இருக்கிற யாரும் கொண்டு வாங்குவோம்? ஒரு தேர்வு இல்ல. அப்படி இல்லாம இருக்காது. எலியா சொல்லுற, எலியா நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு தீர்க்கதரிசியா என்று சொல்லிக்கல 5000 பேர் அங்கால இருக்கணும் என்று சொல்லப்படுது. ஆகவே ஒருத்தர் ஊழியக்காரர் ஒருத்தரும் இல்லையாட்டு நீங்க சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அது எங்கேயாவது ஒரு மறைவில இருப்பினமன்னா ஒத்துக்கொள்றேன். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு என்னத்துக்கான வெளிப்படையில இன்றைக்கு எல்லாம் இந்த நாட்கள பாக்குற வேளையில எல்லாம் ஒரு ஊழியக்காரருடைய காரியங்களை குறையும் காரியங்களுமா தான் இருக்கே ஒழிய இந்த நாட்கள கர்த்தருடைய காரியத்தையோ கர்த்தருடைய நாமத்தை மாயப்படுத்துற அளவுக்கு இந்த நாட்கள் ஒருத்தரும் இல்ல இன்றைக்கு. அதான் ஆண்டவர் சொல்றார், மனுஷனையும் மனுஷகுமாரனையும் நீ நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு மாத்திரம். ஆகவே அவன் செய்யறத செய்யட்டு, நாங்கள் சரியா இருக்கிறத மாதிரி நாங்க சரியா இருப்போம். சரி, நீங்க சொல்ற சரிதாங்க. இப்ப பாருங்க, இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னடா, அந்த நாட்கள்ல இருந்த எலிசா எங்க? அந்த நாட்கள்ல இருந்த எலியாக்கள் இன்றைக்கு எங்கே? அந்த நாட்கள்ல இருந்த மோசே எங்கே? இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு வேதத்துல ஒரே மோசே மூலமா தான் ஆண்டவர் சுதந்திர சமுத்திரத்தை பிரிச்சார், ரெண்டாவது பிரிச்சு அதுக்கெல்லாம் நடக்க வச்சார். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய காரியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற ஊழியக்காரர் இன்றைக்கு எங்க என்றதான் இன்றைக்கு என்ற கேள்வி. இன்றைக்கு எல்லாரும் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு பாக்குற வரையில யார பார்த்தாலும் ரெவரன் பாஸ்டர் அந்த டிகிரி பிஷப் கிஷப் அந்த இது காரியங்கள் சொல்லி கொண்டு வாராங்களே ஒழிய ஆனா ஒரு இதுவும் இல்லையே. எல்லாம் வேதத்துல இருக்கு, ஒரு ரகசியத்தை நான் ஊழியக்காருக்கு தெரியப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கല്ലോ. அதுதானே, அதான் முக்கியம். அதுதானே எல்லாரும் ஊழியக்காரர் இல்லையா? அப்ப அதனால இப்ப தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி நான் சொல்றேன், எல்லாரும் ஊழியக்காரர் இல்லைன்னு நான் சொல்ல இல்ல, ஒரு சில ஊழியக்காரர் இருக்கணும். இன்றைக்கு ஐயா ஊழியக்காரர் கூட ஐயா விசுவாசிகள் குறை உலகத்துல. சரியா ஐயா? அதான் முக்கியமான. உண்மையாக தேவனுக்கு ஒரு மனுஷன் ஊழியம் செய்வான்னு சொல்லி சொன்னா அவன் தேவனுடைய காரியத்தையோ தேவனுடைய நிலைப்பாட்டையோ சிந்தித்து கொண்டே இருப்பானே ஒழிய உலகத்துக்குரிய காரியத்தையோ உலகத்துடைய செயல்பாட்டிலேயோ இந்த நாட்களில் அவன் இதென்ன வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் உலகத்துல இருந்துதானே ஐயா ஊழியத்தை செய்தவரே ஒழிய உலகத்துக்கு வெளியாலவே ஊழியத்தை செய்யலையே ஐயா. சரியா ஐயா? அப்ப ஆனபடினால உலகத்துல இருந்தாலும் நம்முடைய சிந்தை எங்க இருக்கணும்னு சொன்னா அங்க ஆண்டவுடைய ராஜ்யத்தை குறிச்சு ஆண்டவுடைய காரியத்தை குறிச்சு கூட ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உலகத்துக்குரியவைகளை தான் தேடுகிறாங்க. அதாவது வேதம் சொல்றது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நடிச்சு கொண்டிருக்கிறாங்க, வேதத்துல சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க தரிச்சு கொண்டிருக்கிற வேளையிலே என்னென்ன அந்த தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதையும் தேவனுடைய காரியம் செயல்படுகிறதையும் இன்னைக்கு நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும் ஐயா. இப்ப அடுத்த கேள்வி, நீங்க மெல்கிசே சொன்னீங்க, நான் எத்தனையோ ஊழியக்காரரை கேட்டிருப்பேன், அவே நீங்க சொன்ன வெளிப்பாட்டு ஒன்றொருவரும் சொல்ல இல்ல ஐயா. என்ன ரகசியம் வெளிப்பாடு போகணும், என்ன செய்யறது? மகேந்திரம் ஐயா, அது என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால ஐயா,
வேதம் சொல்லுது. இப்ப பாருங்க, அது என்ன பேரு சகோதரி ஜெனட் வந்து சொல்ற மாதிரி வேதத்தை ஐயா நாங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஐயா. வேதத்துக்குள்ள டீப்பா இறங்கணும் ஐயா. இப்ப நான் உதாரணத்துக்கு உங்களை கேட்கிறேன் ஐயா, உங்களோட வீட்டுல ஒரு 60 முழத்துல ஒரு கிணறு இருக்கு ஐயா. நீங்கள் 55 முழத்துல கைத்த வச்சுக்கொண்டு வாளியம் கட்டி போட்டு தண்ணி அள்ளிட்டா தண்ணி அள்ளிவிடுவீங்களா? இல்லையா, மழை வந்தாச்சு நேரம் பாருங்க. 55 முழத்துல வச்சு தண்ணி அள்ளி போட்டீங்க. அப்படிதான் இன்றைக்கு ஊழியக்காரன் என்ன சொன்னா 55 முழத்துல தண்ணி வச்சோண்டு அல்லலியா சோத்திரம் சோத்திரம் ராவில் நிறைஞ்சு சடப்பட சடப்பட சடப்படன்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஆனா அங்க போயில்ல 60 நீங்கள் 62 முழம் போனா தானே ஐயா அந்த வடிவ அந்த வாளி பக்கெட் அப்படியே தண்ணியை நிறைவா தளம்பாதபடி கோழி கொண்டு அப்படியே மேல வர கணக்கா இருக்குமே. அப்ப மேக்சிமம் 62 முழ 60 முழ கிணத்துக்கு 62 அல்லது 65 முழ கயிறு இருந்தா தானே அந்த வாளி தண்ணியை கோழி கொண்டு வரும். அதை விட்டு 48-50 அப்படித்தான் இல்ல கிணத்துக்குள்ள 48-50 முழத்துல கைத்தறக்கி வாளியம் வரைக்கும் வச்சுட்டு கடப்படா கத்தி கொண்டு இருப்பாங்க. நான் ஊழியக்காரன் சொல்லி கொண்டு திரிகிறது. அப்ப இதெல்லாம் காரியம். சொல்லுங்க கொஞ்சம் பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. இவ வந்து இந்த லண்டன்ல செல்வி ராமச்சந்திரன் வந்து முதல் வந்து உங்களுடைய ஒத்துக்கொண்டா, போன கிழமை அதை ஒத்துக்கொள்ள இல்ல. அவ என்னத்தை படிச்சா எனக்கு தெரியாது. பாருங்க, இப்ப நாங்க லெஸ்ஸி பிரதர் கேள்வி, லெஸ்ஸி பிரதர் உங்களுடைய கருத்து என்ன? நீங்க ஊழியம் செய்றீங்க, உங்களுடைய கருத்து என்ன? ஐயா, உங்கள் 3 பேரும் சீக்காத என்னட்ட வந்து கலட்டி விடாதீங்கோ. கேட்டோம் ஐயா, மெல்கிதேஸ்கை பற்றி சொல்லி இருக்கு. ஆபிரகாம் மெல்கிதேஸ்க்கு ஆசாரியரா இருந்திருக்கிறார். அதே வேளையில 3 பேர் ஆபிரகாமட்ட வரியினம் தெரியும் தானே. அது ஒன்றும் போயிரு தேவ தூதர் எழுதி இருக்கு. தேவ தூதர் எழுதி இருக்கு. அதுல ஒரு ஆள் ஆண்டவர் கிடாக்கி இருக்குது. ஒரு ஆள் ஆண்டவர். அப்ப அவைக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்தாரு. அது அண்டு கிடாக்குது. இங்கால அவர் கொடுத்தார் என்ன இருக்குது. அது இந்த வேதாகமத்திலேயே எல்லாம் சுருக்கமா போட்டிருக்கு. எல்லாம் தெளிவாண்டில டீட்டெயிலா போட இல்லையேன்னா பல காரியங்களை இப்ப ஈனோக்கு காணா போனான்னு கிடக்குது. மிச்சத்த போடையில ஏனென்றா வேதாகமத்துல அப்ப இத்தனை இப்ப உங்களோட ஸ்டோரி எழுதினா ஒரு புத்தகம் எழுதலாம். என்ன வேதாகமம் கொண்டு போறது ஐயா, வேதாகமம் சேர்ச்சி கொண்டு போனா டாக்ஸி தான் பிடிச்சோண்டு போகணும். வேதாகமம் வந்து 5000-10,000 வருஷத்து காரியங்கள் சுருக்கமா எழுதினால சில வழி எங்களுக்கு விளங்காது. சில என்ன சொல்றது, ஒன்று இந்த வேதாபத்தை பாப்பினும் அந்த வேதாபத்தை பாப்பினும் சரித்திரத்தை பாப்பினும் ஆராய்ச்சியாளர் பாப்பினும் மற்றது என்னது கிண்டி எடுத்தார்கள் அதை பாப்பினும் அப்படியாக என்னென்று சொல்றது பலவற்றை மறைத்து விடுவார்கள். ஏனென்றால் தங்களோட சொந்த தேவைக்காக. இப்ப இஸ்ரவேல்ல கண்டுபிடிச்சா அல்லது முஸ்லீம் நாடுகள்ல கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க, போடுவாங்க, சொல்ல மாட்டாங்க உண்மையே தானே. இப்ப சும்மா வைப்பம் வானரையா பிரான்ஸுக்கு போறார் தெரியும். வானரையா பிரான்ஸுக்கு போனார், வந்தார் தெரியும். கார்ல போனாரோ பிளைட்ல போனார் அடுத்தது தெரியும். ஆனா ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு ரோட்டையும் எழுதினாரண்டா போனதை விட போய் வாரதை விட புத்தகம் பெருசா இருக்கும். அது மானக்கண்டன் மறையக்கண்டன் எல்லாம் எழுதலாது. நீங்க சொல்ற சரியா. ஏன்டா இங்க சாட்சி சொல்றாக்களை காண இல்லையா? சாட்சி சொல்றாக்கள் வந்து ரசிக்கப்பட்டேன்னு சொல்லி சொன்னால் அவங்க சாட்சி சொல்ல வெளிக்கிட்டான்னு சொன்னால் அங்க ஆண்டவரை கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர்கிட்ட காலில் விழுந்து வணங்கி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொல்லுவாங்க. எல்லாம் வர்ணிச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு காரியம் நீங்க சொல்ற மாதிரி. சொல்லுங்க ஐயா. சரி, இப்ப முடிவு என்ன என்னையா இதோட காரியம் வந்து ஐயா? இப்ப நான் மகேந்திரமையா சுருக்கா சொல்றேன் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அந்த சரித்திர இதுல பாக்கலையா இதுல சொல்லப்பட்டிருக்கேன்னு சொல்லி புதுசா கண்டுபிடிக்கிற இடத்துல வந்து இவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற ரீதியில அந்த இடத்துல அந்த இதுல பரக்ராவில கொண்டு சேர்த்திருக்கிறாங்களே ஐயா. என்னன்னு சொல்லி சொன்னா அத்தனை. அப்ப அதனாலதான் வந்து அந்த காரியம் சொல்லக்கூடிய ஏன்னா அவருடைய காரியத்தை நான் குறிச்சு ஆராய்ச்சி பார்த்த இடத்துல வேதத்துல எந்த இடத்திலும் இவர் மரிச்சதாக இல்ல, இவருடைய வம்ச வரலாறு இது இல்லாதபடி இந்த நாட்களே இருக்கு. அதே வேளையில வந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவ குறிச்சு சொல்லிக்கல வந்து அவருக்கு வம்ச வரலாறு இருக்கு ஐயா. என்னன்னு சொல்லி பாக்குற வேளையிலே மரியாளுடைய வயிற்றுல இந்த நாட்கள்ல பிறந்த அது வம்சம் தானே ஐயா. இப்ப சாதாரண மகேந்திரமையா நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு?
அப்ப அதனால வந்து இவருக்கு வந்து மெல்கிதேசியாவுக்கு சகோதரமோ தாயோ தகப்பனோ இல்லை. ஆனால் வந்து எப்படி வந்தார் அதுதான் தெரியாது ஐயா. அதை குறிச்சு போடல வந்து அதனால வந்து இவர் பொருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா. இப்ப அதை குறிச்சு சொல்லி போடு. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஐயா நீங்க பாருங்க, இப்ப ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியாசர் வந்து எலியாசருக்கு யாருக்கு ஒப்பிடப்படுது வேதத்துல? சொல்லுங்க பாப்போம். இயேசுக்கு இல்ல, அவர் ஐயா பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பிடப்படுது ஐயா. நீங்க சரியா நான் சொல்றேன். அப்ப அவர் பரிசுத்தாவியானவரா? நான் கேட்கிறேன், அவர் ஹோலி ஸ்பிரிட் ஐயா? இல்ல. அத ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த ரீதியில தான் அவர் டீல் பண்றாரு ஐயா. அந்த அதாவது ஈசாக்குக்கு பொம்பளை பார்க்க போய்க்குள்ள அந்த டிரெக்ஷன்ல அந்த டீல்ல தான் போய் அங்க போய் அவர் ஜெபம் பண்ணிட்டு போறார். இந்த காரியம் நடந்தா தான் இந்த பொம்பளை என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு வர வேண்டிய பொம்பளைன்னு சொல்லி அதுல போனார். சரியா இருந்து ஐயா. அப்ப சரியா காரியத்தை கொண்டு வந்து சீராக கொண்டு வந்து சேர்த்து விடுற வேளையில அங்க சொல்லப்படுது வந்து அவரே அங்க பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அவர் பரிசுத்தாவியானவர் இல்லை. அதே மாதிரி இந்த மெல்கிதேசியான்னு சொல்லப்படுகிறவர் வந்து ஆசாரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிற, ஆனால் வந்து அவருடைய வம்ச வரலாறோ அவருடைய காரியங்களோ இந்த நாட்களில் அவர் எப்படி இதண்டார் என்று சொல்லி காரியத்தை குறித்து எழுதப்படவில்லை. ஏனென்றா சில வேளையில வந்து இவங்க எழுதின இடத்துல வந்து அது ஏதும் அங்கனேக்குள்ள எதுவும் சுருக்கமா லெஸ்ஸியா சொன்ன மாதிரி சுருக்கமா எழுதியிருக்கிறாங்களே இன்னும் தெரியாது. ஆனால் வேதத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா 3 பேர் தான் இந்த நாட்களில் மறிக்கவில்லை, அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்டணும் சொல்லி சொல்லப்படுது ஐயா. அப்ப இதுக்கு மேல நான் என்னால ஒன்னும் சொல்லலாது. இதைத்தான் நீங்க சொல்லப்படுது வந்து 15வது வசனத்துல நீங்க வாய்ச்ச வசனப்படி அவர் எப்படி என்று சொல்லி சொன்னால ஐயா, அல்லாமலும் மெல்கிதேசியாவுக்கு ஒப்பான வேறொரு ஆசிரியர் என்பதில்லை என்று சொல்லி இருப்பதனால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாக விளங்குறதுன்னு சொல்லப்படுது. இதை நீங்கள் ஆங்கில வேதாகமத்துல நீங்க பாக்கல ஐயா. வேதம் இப்படியா சொல்லுது ஐயா. நான் 15வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். And what we have said is what you have said is even more clear if any if another priest like Melchizedek, like என்று சொல்லப்படுது அவரை மாதிரி என்று ஒழிய, ஆனால் அவர் தான் என்று சொல்லி சொல்லப்படவில்லை ஐயா. விளங்குது நான் சொல்றது? என்னன்னா அதே சேப்பு தான் நாங்க சொன்ன வசனம். ஆனால் வந்து அவரை மென்ஷன் பண்ணி சொல்லல, இவர் தான். இப்ப அதாவது எலியாசரை சொன்ன மாதிரி பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பா இருக்கிறான்னு சொன்னா அதே ஷேப்பா தான் இருக்கிறாரே ஒழிய, ஆனால் அவர் ஹோலி ஸ்பிரிட் இல்லை. அதே மாதிரி இவரும் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லை, அவருடைய சாயலாக அவருடைய செயற்பாட்டுல இந்த நாட்கள்ல வந்திருக்கிறார். இப்ப நான் இந்த மெசேஜ்ல அடிக்கடி குடிப்பேன் நான். இந்த என்னன்னு சொல்லி சொன்னா லெசியாக தெரியும், சாது சுந்தர் சிங்க பாருங்க. அவர் லண்டனுக்கு போன இடத்துல ஐயா ஒரு வீட்டுல போயிட்டு தன்னுடைய நண்பனை சந்திக்க வரல. அந்த வீட்டுல போய் பெல் அடிச்ச இடத்துல வீட்டுல தாயும் தோப்பனும் இல்லை. ஆனா அந்த பிள்ளைதான் நின்றது, சின்ன பிள்ளை, ஒரு 5, 6, 7, 8, 10 வயசு பிள்ளை. அப்ப கதவை திறந்து கேட்ட இடத்துல அந்த பிள்ளை கேக்குது வந்து என்னன்னு சொல்லிக்க, அப்பா அங்கட அப்பா இன்னும் பேர் நிக்கிறான்னு இல்ல வெளியால போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே அவன் அந்த தேப்பனாக்கள் வந்து தேப்பன் தாத வீட்டை வந்த பிறகு யார் வந்தது அம்மான்னு சொல்லி யாரும் வந்தவையாண்டு கேட்டதுல ஓம் வந்த யார் வந்தா இயேசு கிறிஸ்துவ போல ஒருவர் வந்தாருன்னு சொன்னார். அப்படின்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவ வந்தது இல்ல. அப்ப தாதப்பன் புரிஞ்சு கொண்டோ இது சாதான் வந்துட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி. அப்ப பாருங்க, இதுதானே ஐயா இப்ப இந்த சில காரியங்களை வச்சு நாங்கள் வந்து விவாதிக்க இயலாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அண்டண்டாடு புதுசா கண்டுபிடிக்கிறபடினாலே ஐயா அதனால வந்து எந்த காரியம் பாருங்க, இன்றைக்கு யுத்தம் நடக்க இஷ்டவே இல்லை. இப்ப நாங்கள் இப்ப நீங்க பாக்குற வேதத்துல பாக்குற காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனால் கடைசி நேரத்துல என்ன காரியம் நடக்க போதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது ஐயா. நான் சொல்றது எந்த நேரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர போறாரோ எப்படியான சூழ்நிலை நடப்போதோ ஒன்று தெரியும். ஆனால் வேதம் சொன்னபடி அங்க வேதத்துல பாருங்க, நான் நேற்றே கூட அந்த வசனத்தை வாசிப்பதன் நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ மனுஷகுமாருடைய காலத்துல இந்த நாட்கள் என்ன நடக்கும் அதுக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆதியாகமத்தில் சொன்னால் பெண் கொண்டும் பெண் கொடுத்து கொண்டு இருப்பார்கள் சொல்லி. அது மாதிரி நடக்குது ஐயா, ஆக்கள் பெண் கொடுத்து. ஆனால் பாருங்க ஐயா, அந்த ஜனங்கள் அங்க வேதம் சொல்லுது ஐயா பாருங்க, நோவாவின் காலத்தில் நடந்த ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள இல்லையா. நோவா குடும்பம் தான் தனி ஏற்றுக்கொண்டது இல்லையா, மற்ற குடும்பம் ஏற்றுக்கொள்ள இல்லை. அதே விதமாகத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு ஐயா. அப்ப அதைத்தான் ஆண்டவர் அந்த சுருக்கமா சொன்னவர் ஒழிய அதை விரிவாக சொல்லல. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்ன காலங்களும் இந்த காலங்களும் இப்ப பாருங்க, அந்த நாட்கள்ல பாருங்க ஐயா ஆண்டவர் அந்த பழைய புதிய ஏற்பாடுல இதுல எழுதப்பட்டிருக்குது குதிரைகளின் சத்தம் சொல்லி. இந்த குதிரை எங்க இருக்கு ஐயா? எலக்ட்ரிக் காரே வந்துட்டுது. நான் சொல்ற விளங்குதா ஐயா? நாங்கெல்லாம் குதிரை அப்ப குதிரை அந்த குதிரை பழைய அந்த வேதத்துல சொல்லப்பட்ட குதிரையை வச்சு நாங்கள் ஒம்புவிக்க முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால்
குதிரை முடிஞ்சு இப்ப வந்து பறக்கிற கார்கள் அது இதுல வந்தபடினால இப்ப நவீன காலமா இருக்கிறபடினா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துடும். அதே மாதிரி சில மறைக்கப்பட்ட காரியங்கள் இப்ப அவங்க தேடி கண்டுபிடிச்சு காரியங்களை செயல்படுகிற வேளையில அவங்க இந்த நாட்களை இந்த காரியம் சொல்றாங்க, இந்த நாட்களை அதுகளே நீ வேதத்திலே அங்கே சேர்க்க முடியாது. ஏனென்றா அது எல்லாம் முடிஞ்சது வேதத்துல. நெடுகிழமை ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கிற சாமான சேர்த்து கொண்டாங்கன்னா ஒவ்வொரு முறையும் வேதம் மாறி கொண்டிருக்க பிரசங்கங்களும் மாறிக்கொண்டே போகும் ஐயா. முதலாவது என்ன காரியம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவ்வளவுதான் சத்தியம். அதுக்கு மேல ஒன்றுமே இல்லை ஐயா. சரியா ஐயா? சரி, விளங்குது. அதாவது சில ரகசியங்களை எங்களால அறிய முடியாது. நான் எடுத்த முடிவு. சரி, சிஸ்டர் ஜெனட் கேள்வியை கொண்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ணப்படுவது. சிஸ்டர் ஜெனட் கேள்வியை கொண்டாங்கம்மா. ராகேல் பிள்ளை இல்லாததினால் பிள்ளைக்காக அழுது ஆறுதல் அடைகிறாள் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? இல்லை, பிள்ளை ராகேல் பிள்ளை இல்லாததினால் பிள்ளைக்காக அழுது ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? ஆமோஸ். இல்லை, இல்லை. கண்டுபிடிங்க. என்ன நீங்கள் சொல்லிக்கொண்டீங்க, குழப்பக்கூடாது விட்டு இருக்கிறேன் ஐயா. நீங்க சரியான எந்த இடத்துல தந்திரமா மாறணுமோ அந்த இடத்துல மாறி. என்ன கேள்வி கேட்டீங்கள்? பாத்தீங்களா? ராகேல் பிள்ளை இல்லாததினால் பிள்ளைக்காக அழுது ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? இப்ப கதைங்களா? வேதத்துல எழுதி இருக்குங்க. தீர்க்கதரிசியை பற்றி நான் வாசிக்க இல்லையே. புதிய ஏற்பாடுலாம் எழுதி இருக்கு ஐயா. புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசின்ற பேர் போட இல்லையா? இல்ல, புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசுதான் சொல்லியிருக்கோம். சொல்ல மாட்டேன் அந்த காரியத்தை. இல்ல, இது ஒரு தீர்க்கதரிசி தான் சொன்னவர். சிக்கலாம் எல்லாமே சிக்கல். வாசிச்ச ஞாபகம் இருக்கு. அது யார் சொன்னதான் அந்த பிரச்சனை. சொன்னது தீர்க்கதரிசி யாருன்னு கேள்வி. ராகேல் காரியம் ஐயா ஆதியாம் 30ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுதானே. ராகேல் தான் யாக்கோபிடத்துல புள்ள புறாதவை கண்டு என்று சொல்லப்படுது ஐயா. அந்த இடத்துல வந்து கேள்வி தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசி அதான் கேள்வி. எல்லாரும் கையெழுத்துங்க, சரண்டர் பண்ணுங்க. நான் வாசிக்கல அப்படி. மத்தேயு 2:17 இருக்கு ஐயா. எதுலயா? மத்தேயு 2:17 இருக்கு. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடைகிறாள். ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று அடுத்த வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க ஐயா. நான் அது இந்த இதுல பார்த்தேன்னா என்ன சொன்னீங்க ஐயா? மத்தேயு 2:17. மத்தேயு 2:17 வரும் பொருங்க. 2:17 கூக்குறது எரேமியா சொல்லப்படு. நீங்க முதல்ல சொன்ன எரேமியா எசேக்கியேல் சொன்னீங்களா? என்ன இல்ல, எரேமியா தானா நீங்க சொன்னீங்களா? எரேமியா முதல்? இல்ல, நான் எசேக்கியேல் சொன்னேன். ஓகே, எரேமியா ரைட். ஓகே, எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்போது நிறைவேறி. அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி, தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்த தீர்க்கதரிசி யார்? முழங்காலில் எலியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனத்தின் இருதயத்தை கவர்ந்து கொண்ட மனுஷன் யார்? என்ன விடை? என்ன அதுக்கு என்ன கேட்டீங்க? இஸ்ரவேல் எதுக்கண்ணா? என்ன இப்ப இந்த கேள்வி கேட்டீங்க?
கேட்ட கேள்விக்கா டீ போட போன பொழுது மறுமொழி சொல்லிட்டோம் ஐயா. ஐயா இறைமையா கேள்வி எனக்கு ஐயா அது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17 வசனத்துல வாச்சீங்கன்னா இருக்கு ஐயா. ஐயா கேட்கறது அதுக்கு அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்ன கேட்டவா? எரேமியா ரைட் எரேமியா, நல்ல சரி. கேள்வி. அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி கொண்டு வாங்க. இஸ்ரவேல் ஜனத்தின் இருதயத்தை கவர்ந்து கொண்ட மனுஷன் யார்? தாவீது இல்லை சாலமோனா? இல்லை இஸ்ரவேலின் திருப்பி கேளுங்க ஒரு கேள்வி. இஸ்ரவேல் ஜனத்தின் இருதயத்தை கவர்ந்து கொண்ட மனுஷன் யார்? பரபாஸ். இஸ்ரவேல் மகளுடைய இருதயத்தை அப்சலோம். அப்சலோம். 2 சாமுவேல் 15:5-6 இருக்குது. ஆனா மற்ற இதுலயும் சொல்லப்படுதானே உன்னத பாட்டிலையும் சூலமித்தி அதுலயும் சொல்லப்படுது. சாலமோனை குறி சொல்லப்படுது. உன்னத பாட்டு 4:9 என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயன்னு சொல்லி. உண்மைதானே? சரி, அடுத்தக்கு வாங்க. அது ஆண்டவரை பத்தி இல்ல சொல்லுது ஐயா. அது சூலமித் ஐயா, சூலமித்தை சொல்லப்படுதோ. ரைட், ஓகே, வாங்க ஐயா, அடுத்து வாங்க. வெள்ளாண்மையில் பிரியமாய் இருந்த ஒரு ராஜா யார்? என்ன வெள்ளாண்மை? வெள்ளாண்மை பிரியமாய் இருந்த ஒரு ராஜா. வயலோட சம்பந்தப்பட்டது மகேந்திரன் ஐயா தான் தெரியும். என்ன ஜாதி விட்டீங்க? நீங்கள் இந்த கேள்வி நடுவே கொண்டு வாரீங்கல்ல, வயல் நீங்க இப்படியே சொல்லுவோம், நான் சொல்ல மாட்டோம். என்ன கேட்டீங்க? வெள்ளாண்மையா? யா. என்ன வெள்ளாண்மை நடங்க இல்ல? வெள்ளாண்மையில் பிரியமாய் இருந்த ஒரு ராஜா யார்? ஆர் தோட்டம் செய்தாள்? விவசாயத்தில் பிரியமாய் இருந்த ஒரு ராஜா. விவசாயத்தில் தேடித்தான் பிடிக்கும். இசைக்கியலா? முந்திரிய தோட்டத்தை கேட்ட வரும். என்னன்னா சாதாரணமான ராஜாவா? சாதாரணமான ராஜா கேட்டேன் நான். அவரான் தன் மனைவிய பூந்தோட்டமாக்கணும் நிலத்தை. இல்ல இது வெள்ளாண்மை, அது பூந்தோட்டம்னா இது வெள்ளாண்மை விவசாயம். இது நல்ல உங்களோட இது நல்ல கிளியரா இருக்கு லேசி ஐயா. உங்களோட இந்த இது என்ன புதுசு இந்த மைக்ரோசாஃப்ட் குரூப் இருக்குல்ல, இது நல்லா இருக்கு. ஒரு இந்த சவுண்ட்க்கு அந்த ஒரு இரைச்சல் ஒன்றுமே இல்லை, நல்ல கிளியரா இருக்கு. பெர்ஃபெக்ட். நான் பழசெல்லாம் நிக்கிறேன் ஐயா. நீங்க மாத்த சரியா வரும் ஐயா. எல்லா நாளும் கிளியரா கேக்கு. நீங்க இன்றைக்கு வந்தபடியா உங்களுக்கு கிளியரா தெரியுது. நான் வந்தண்டுதான் இன்றைக்கு புதுசா ப்ரோக்ராம் திறந்து இருக்கிறீங்க. நான் வராம இருந்தா திறந்துருக்க மாட்டீங்க நீங்கள். வெள்ளாண்மையும் காணையில, பாலாமையும் காணையில. இங்க வெள்ளாண்மை செய்தது இது இந்த குளங்கள் எல்லாம் வெட்டி நீர்ப்பாய்ச்சி செய்தவன் பராக்கிரமவாது. எந்த ராஜா? இலங்கையில. சரி, 2 நாளாகமம் 26:10 இருக்கு. 2 நாளாகமம் 26:10. 2 நாளாக 26:10. ஓகே. அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளையும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக திறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். உசியா ராஜா மரணம் அடைந்த உசியா ராஜா. நெக்ஸ்ட் ப்ளீஸ். தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். இவன் யார்? ஆத்மா சேதப்படுத்துறவன் துன்மார்க்கன்.
அது வேதத்தில் உள்ளபடி சொல்லணும். நீங்க தான் சொல்லி தந்த, நீங்க வேதத்தில் உள்ளபடி சொல்லணும் என்று. நான் எங்க அம்மா போறது இப்ப அதுல தேடி பிடிக்கிறது என்னத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டர் ஒவ்வொரு புது வழிபாடுகளை தந்துருக்க. கத்திற்கு சோதரம். ஆமே. கேள்வியை சொல்லுங்க இருக்கா. தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறவன் இவன் யார்? நீதிமொழியில இருக்கம்மா. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 36வது வசனம் இருக்குது. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன். ஆத்மா கருத்து கொள்ளுகிறோம்னா ரைட், ஓகே. பாவம் செய்கிறோம் கர்த்தருக்கு எதிராக. கர்த்தருக்கு எதிராக. உண்மைதான், உண்மைதான். சுகம் பெற்றபின் பாவ மன்னிப்பு பெற்றவன் யார்? சுகம் பெற்ற பின்பா? குஷ்டரோகி. அத்தமேயு. இல்ல குஷ்டரோகி திரும்பி வந்து இல்ல, பத்மதேவி இந்த இது 38 வருஷம் இருந்தவன். யோவான் 5வது அதிகாரம் இருக்குது. அவரு பேர் பத்மேயு தானே? பத்துமேயா? அப்படித்தான் இருக்கணும். பருதிமேயு பத்துமேயா அப்படித்தான் இருக்கணும். சரியா? ஓகே. பாவ மன்னிப்பு பெற்றபின் சுகம் பெற்றவன் யார்? அதான் கேட்டீங்க இப்ப. அது சுகம் பெற்றபின் பாவ மன்னிப்பு பெற்றவன். இது சகையு. சுகம் பெற்றவன் சகையுவா? சகைவா? சரியா? இல்ல. சகையுவே இறங்கி வா, உன் வீட்டில் என்று தங்க வேண்டும். பாருங்க தொடர்ந்து. தங்க வேண்டும். அந்த குருடன் அவன் சொல்ல கண்ணை திறந்தார். என்னன்னா ராஜப்பன் சொல்லுன்னு அவனை கேளுங்க, என்ன கேளாங்க ஒன்று பயத்துல. இல்ல இல்ல இல்ல. மார்க்கு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல இருக்கு. பாவ மன்னிப்பு பெற்றபின் சுகம் பெற்றவன். அவர் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் அவன் தான் கிடக்கு, பேர் இல்லையா? இல்லையே, திமிர்வாதக்காரன் இல்லோ அண்ணா. எதுல போட்டிருக்கா? மார்க்கு என்ன சொன்னீங்க? 2வது அதிகாரம் 5ல இருந்து 12 மட்டும் வாசிக்கணும். ஆனா திமிர்வாதக்காரன் இருக்கண்ணா. மார்க்கு 2:5. மார்க் 2:5. மார்க்கு 2:5. நான் 5:2 பாக்குறேன். 2:5 இயேசு அவர்களை விசுவாச கண்டு திமிர்க்காவன நீ மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவர் ஓகே, அவர் சுகமாக்கிட்டு பேருந்து அவரை மன்னிக்கிறாரு. திமிர்வாதக்காரன் பேர் போடல தானே? திமிர்வாதக்காரன் பேர் போடல. கேளுங்கள் கொடுக்கப்படும். ஏன் பேர் போடவில்லை? காரணம் என்னவோ? அதுக்கு அநேக காரியங்கள் இருக்கு ஐயா. சொல்லுங்க, அடுத்த வழிக்கு வாங்க. யாருடைய கண் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய கண்கள். ஆமென் ஆமென். யாருடைய நாவு பூமி எங்கும் உலாவுகிறது? நாவுன்னு சொல்லி சொன்னால் சர்ப்பத்தின் நாவுதான் உலாவும். வேற என்ன? இல்லை. அக்கினி நாவுகள். இல்லை. அக்கினி நாவு இல்லையா? அது யாருடைய நாவு? இது நீதிமொழியில வருது இந்த வசனம். என்ன இல்ல, புறங்குருடன் நாவா? இல்ல. சரி, சங்கீதம் 73:9 இருக்குது. சங்கீதம் 73:9. துன்மார்க்கர் நாவு பூமி எங்கும். துன்மார்க்கருடைய இல்ல, வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவளுடைய நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. நாவு பூமி எல்லாம் உலாவும். தானே பலவளன்னு சொல்லி கொண்டிருந்தா சரிதானே? அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, அவன் ஓடிட்டான் அவன் நின்றுட்டான்னு சொல்லி கொண்டிருந்தா சரிதானே? அவர் ஒரு போன்ல எடுத்து ஒரு ஆளுக்கு சொல்லிவிட்டா காணும், அது உலகம் எல்லாம் போடும்.
அதானே இப்ப அதான் ஐயா என்ன காரியம் ஐயா இப்ப அதான் அண்டைக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்து என்னன்னு சொன்னால் ஆண்டவர் என்னண்டையா என்ன உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறான்னு கேட்டார் வந்து அதுக்கு அது சொல்லப்படுது இப்ப கையில போன் இருக்கு தானே செல்போன் உலகத்தில் உள்ள முழு பேரிய டெலிபோன் நம்பர் அதுக்கு இருக்குதானே ஐயா அப்படின்னா ஆண்டவர் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறது பெரிய காரியம் இப்ப இன்டர்நெட் வந்து ஒரு சர்வர்ல உலகம் எல்லாம் போகுதானே போகுதானே அதே மாதிரிதான் போன் மாதிரி போனும் ஒரு சர்வர்ல இருந்து உலகம் போகுது. அதே போலதான் எங்களில் உள்ள பரிசுத்த ஆவியானவரை அங்க எல்லாரோட பரிசுத்த ஆவியானவரும் அங்க ஆத்மாக்கள் எல்லாம் அங்க கனெக்ட் பண்ணிருக்கு மேல. பழைய ஏற்பாட்டுல ஒன்றுமில்ல மரியாதைக்கு தானே சொன்னவர் என்ன பெண்கள் கொண்டு சொன்னா உலகம் போய் சொல்லுங்க ஐயா அது அது வயரால போகுது எல்லாம் இது எங்கட வயலஸ் அதானே அந்த கடைசி இந்த ஆண்டவர் இந்த தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ற வேளையில ஒருக்கா காத்த பிடிப்பாராம் தூதர்கள் இருக்கணும்ல ஆமாம் 2 தூதர்கள் காத்த பிடிப்பின ஒரு குறிப்பிட்ட நேரம் ஐயா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அதுக்குள்ள வந்து இவையெல்லாம் மர்வமாக்கி எடுத்துக்கொள்ளப்படும் ஏன்னா காத்துலானே இதில் போகுது டெலிபோன் நெட் போகுது காத்திலேண்டா ஒன்றும் இல்லை ஆமாம் நெட்வொர்க் முழுக்க காத்திலான போய் கொண்டிருக்குது வயர் ஐயா வயர் இல்லையா இப்ப வந்து காத்துல இந்த வயர்லெஸ் சிஸ்டம் முழுக்க வந்து இப்ப பாருங்க இப்ப நீங்கள் இங்க இருக்கிறீங்களே என்ன இப்ப சேட்டலைட் இருக்குல்ல ஆகாயத்துல இப்ப சேட்டலைட்ல இருந்த ஐயா ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி அங்க வயர் கனெக்ஷன்ல தானே ஐயா இவன் இங்க இருந்து வயர்லெஸ் மூலமா தானே ஆப்ரேட் பண்றான் இப்ப ஒரு தேசத்தை பார்க்கணும்னா டக்குனு சேட்டலைட்டை மூவ் பண்ணுவான் அங்க என்ன இருக்குன்னு சர்ச் பண்ணுவான் அங்க இருந்து அடிக்கணும்னு அங்க இருந்து சேட்டலைட் மூலமா டைரக்டா இது கொடுத்தான்னு இது கனெக்ட் கொடுத்துட்டா தண்டை வாடல பொழிக்கிட்டு போய் அடிக்கும் மூலமா தானே செய்திருக்கிறாங்க என்னையா இஸ்ரவேல கதிர் மூலமா தானே ஒன்று செய்திருக்கிறாங்க அதானே இந்த என்ன லேசர் மூலமா செய்திருக்கணும் லேசர் மூலமா செய்திருக்கேன் அந்த லேசர்ன்ற அந்த இயக்கத்துக்கு இப்ப காத்து வீசினா தான் அந்த லேசர்ன்ற இயக்கம் அந்த இதன்னு ஐயா சரியா போய் அந்த காரியத்துல பிடிக்கும் ஐயா காத்து இல்லையான்னு சொன்னா இதனை போகாது அந்த அமுக்கத்திலான் வேலை செய்யறது ஐயா இல்லாம இந்த ஆண்டவர் சிஸ்டம் இல்லாம ஒரு காரியம் செய்ய மாட்டார் ஐயா அடுத்த கேள்வி என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று முறையிட்ட மகன் யார்? சொல்றீங்க ஆதிகாமம் 27:34 இருக்குது. நான் நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்திருக்கீங்க நான் பழைய ஏற்பாடு நிக்கிறீங்களா ஆசீர்வாதத்தை இழந்தவன் இந்த ஆசீர்வாதத்தை சாப்பாட்டுக்காக வேண்டி ஆசீர்வாதத்தை இழந்தவன் கூழுக்கா அது கூல அந்த காலத்துல புரியானின்னு போட்டிருக்கோ புரியானிட்டு போட்டிருக்கோ தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் என்றவன் யார்? தாவீது. இல்லை. பாட்டிலே வருது இல்ல தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம். தாவீது இல்லையா? இல்ல. யோபு. இல்ல. இல்லையா தேவன் அருளிய சொல்லி முடியா இவுக்கு யோவான் இல்ல. சாலமோன். இல்லை. அப்படியே சொல்லிக்கொண்டு மாறி மாறி ஒன்று தடுப்பு இல்லையே நான் அது எங்க நீ அண்டைக்கு வாய்ச்சி என்னடா திட்டாக்கு ஞாபகம் வருது இல்லையா சொல்ல முடியாது. எசேக்கியேல் செல்வகுமார் டெலிபோன் நீங்க அடிச்ச சொல்லுவார் அவர் தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலடிகள் 2 சொல்லி இருக்கிறார். ஆமீன் ஆமீன். பவுலடிகள் தான். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இப்ப நிறைவா ஆசீர்வதிக்கிறான்னு சொல்றீங்களா? அடுத்த கேள்வி வாங்க. நானோ தேவனுக்கு பயந்தவன் என்றது யார்? யோசேப்பு. இல்லை. யோசேப்பு இல்லையா? அவன் நான் இயேசுக்கு பயந்தவன்
அது யோசேப்பு சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. இது நான் கேட்ட கேள்வி. நானோ தேவனுக்கு பயந்தவன் என்று யோபு சொல். இல்ல 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 இது வந்து அந்த இந்த மீன் வாயில இருந்து வந்தது என்ன பேர்? இல்ல அவன் இல்ல, யோனா இல்ல. நானோ தேவனுக்கு பயந்தவனா? நானோ தேவனுக்கு பயந்தவன். அது இவர் ஏரோது. இல்ல 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 இல்ல. நெகேமியா 5:15 பாருங்க. அப்படின்னா எரேமியா தான் இருக்கணும். நெகேமியா. நெகேமியா. ஓகே, நீங்கள் என்ன இன்றைக்கு வானரண்ணா வந்திருக்க, மிகுதிக்கு வானரண்ணா அவர்கள் கேள்விகளை கேட்பாராக. ஆமென். ஆமென். கேளுங்கய்யா. உயிரோட கேள்விகள் கொடுக்கப்படும். முதலாவது கேள்வியிலே ஐயா, முதலாவது கேள்வி, நீங்கள் பேர் அறியப்படாத 5 பொம்பளையோட பேரை சொல்லுங்க. 5 பேரோட சொல்ல பேரை சொல்லுங்க. வேதத்துல பேர் அறியப்படாத, பேர் இல்லாத ஸ்திரீ யாரு? பெரும்பாடுள்ள ஸ்திரீ, யோபுண்ட மனுஷி, மற்றது நெபுகாத்நேசர் மனைவி. மனைவியை பற்றி சொல்லவே இல்லையே ஐயா. அதான் சொல்லவே இல்லை. நான் சொல்ற சொல்லப்பட்டார்கள் வேதத்துல வந்த ஆக்கள், வேதத்துல வந்த ஆக்கள். இப்ப இன்னாருடைய மனைவி என்று சொல்லப்பட்டது. அதுல நீங்கள் 5 பேரை சொல்லுங்க. ஏரோதின் மனைவி. ஏரோது மனைவி பேர் இருக்கு ஐயா. சொல்லப்பட்டவியா சொல்லப்படாதவியா? பேர் சொல்லப்படாதாக்கள், பேர் அறியப்படாதவை. அவங்க பேர் சொல்லல. அதெக்கோவா ஸ்திரீ, யாரு? தெக்கோவா ஊர் ஸ்திரீ, அவளுக்கு பேர் சொல்லப்படையில தானே. ஓகே, அடுத்தது பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஓகே, மற்றது சீனோமு ஊராளாகிய அவள். என்ன பேர்? அவளுக்கு என்ன நடந்தது? இல்ல அவள் இல்ல அந்த அது ஆம்பளை. நான் சொல்லவா? சரியா, சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களே. சரியோ, சிம்பிளா இருக்கு. அதுதான் சிம்பிள்லாம் பிரச்சனை மேல. சரி, 2:6 புதிய ஏற்பாட்டுல 3 பேரை சொல்லுங்க அப்ப. ரோமர் 16வது அதிகாரத்துல இருக்குதா? 6 ரோமர் எடுக்கிறேன் பாப்பா. புதிய ஏற்பாட்டுல அந்த ஸ்திரீ, அந்த கிரேக்க ஸ்திரீ, அந்த தைலமூத்தினால் அவள் ஒருத்தி. தைலமூத்தினது வந்து மரியாள். அவங்க பேர் இருக்கு. மரியாதை ஊத்தினோம் தைலம். தைலத்தை ஊத்தி ஆண்டு இதுல தண்டது. யா, இன்னும் ஒரு ஆளு அதுல வந்து ஒரு ஸ்திரீ இருக்குது. ஆனா அது வந்து அதுல வந்து 3 மரியாள் வரையணும், 3-4 மரியாள் வரையணும். அதுக்குள்ள 3 வரையணும். முதல்ல என்ன மரியாள், இந்த மரியாள், மற்றது இயேசப்பா தாயார் மரியாள் வரையணுமா? சொல்லுங்க. சரி, வாங்க அதுக்கு வாங்க. கிரேக்க ஸ்ரீன்னு போட்டு பேர் போடல தானே. எந்த இதுல வருது ஐயா? அது அந்த இயேசு கிறிஸ்துவ கேட்கிறாள், அந்த என்ற புள்ளைய சுகமா கீழே வந்து நாய் தின்னு சொன்னாலே அவன் பேர் இல்ல. அவளுக்கு பேர் இல்லையா? இல்லையே. சொல்லுங்க. கிரேக்க ஸ்ரீ அவன் பேர் போடல. ஓகே, சொல்லுங்க. யோபுண்ட மனைவி கிரேக்க ஸ்ரீ, பெரும்பாடுள்ள ஸ்ரீ 3. ஐயா,
ஆண்டவர் ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிச்சார். அந்த சீண்ட பேரை சொல்லுங்க. சமாரியா சமாரியா ஸ்திரீ. சமாரியா ஸ்திரீக்கு பேர் சொல்லப்படையில்லை ஐயா. சரியா ஐயா? ஓகே. அடுத்தது லோத்துவினுடைய மனைவிக்கு பேர் சொல்லப்படையில்லை. அடுத்த வந்து எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ. சரியா ஐயா? இளவரசி தானே. அவளுடைய பேர் சொல்லப்படையில்லை. நான் கேட்கறது பேர் இல்ல தானே. பேர் இருக்கு. இல்லை. என்ன சிப்போரால் இருக்குதானே. அது வேற ஐயா, இது வேற ஐயா. இப்ப ராஜாவுடைய காரியம் இல்லை. இது வந்து இது வேற இதுல வருது பாருங்க ஐயா. அவன் சாவிது மறை பண்ணவன் இல்ல. அது சாலமோன் மாதிரி பண்ணது இல்ல ஐயா. தாவீது மாதிரி பண்ணோம். தாவீது மாதிரி பண்ண தாவீதார் ஐயா. தாவீது வந்து மீகாள் மாதிரி பண்ணோம். அந்த ஸ்திரீயை விளங்கல. அவள் ஒருத்தோடு அவர் வந்தவள் பவனி வந்தவளை வந்து எல்லாம் விசாரிச்சவள சலமன்ல வந்து அரண்மனை எல்லாம் விசாரிச்சுட்டு அவளை தான் மறை பண்ணுவான். அது நீங்க சொல்றது சாலமோனை மாதிரி பண்ணது. இது வந்து மற்றது ஐயா. இது வேற இது ஐயா. ரெண்டு முடிதல் இருக்கு. அதுவும் அப்படி. இப்ப ஐயா இப்ப வேதத்துல ஐயா நீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. எத்தனை ஏனோக்கு இருக்குன்னு சொல்லுங்க அப்போ. 5 என்னவா இருக்காண்ணா. அதான் ஒவ்வொரு இதுல வரைக்கும் நாங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும் ஐயா. இப்ப இந்த ஏனோக்குகள் வந்து ஏனோக்குன்ற பேர் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லி போட்டு நாங்க போடணும். இப்ப வந்து கூகுள்ல நாங்கள் ஏனோக்கு அடிச்சாலையா இல்ல ஏனோக்குன்ற காரியம் விழும். ஆனால் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏனோக்கு எந்த எந்த இதுல வர எந்த அதிகாரத்துல வர எப்படி வர என்பதை நாங்க பார்க்கணும். 5 ஏனோக்கு கவனமா இருக்கும். அஞ்சு சொல்லிட்டோமே அப்புறம் என்ன? 5 சொல்லிட்டீங்களா? 5 சொல்லிட்டீங்களா? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பார்வோனுடைய குமாரத்தி நல்ல சரி. ஓகே. ஜெப்தாவின் மகள் சூரனே ஊல். ஓகே. அடுத்தது வேதத்தில் இவர்கள் யார்? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். அவன் யார்? ஏனோக்கு. ஏனோக்கு. சரியான பதில். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உன் சந்ததியில் உன்னை எனக்காக முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொன்னது யார்? யோபு. என்னன்னா? தாவீதுக்கு. யோபு. ஆபிரகாம். சரி. அடுத்தது வந்து அடுத்த கேள்விக்கு வருவோம். நாங்கள் என்னோட வாங்க கேள்வி. சாத்தானுக்கு ஐயா, சாத்தான்ல ஒரு முக்கியமான பகுதி இந்த நாட்கள் அவருக்கு நிறைவா இல்லை. நீங்க படிவா இந்த கேள்வியை கேட்கணும். அப்படி கேட்டுட்டீங்க இப்படி கேட்டீங்க சொல்லக்கூடாது. அவனுக்கு நிறைவான அந்த பகுதியில இல்ல. முக்கியமாக அது பாவிக்கிற காரியம், மனுஷன் கூட முக்கியமாக பாவிக்கிற காரியம் அவனுக்கு அந்த பகுதி இல்லை. அறிவில்லை அதிகாரம் இல்ல. அது நோமல். இப்ப நான் சொல்றேன் வந்து அவனுடைய ஒரு சரீரத்திலே ஒரு பகுதியில வந்து முக்கியமான காரியம் இல்லை. அது வந்து அது கட்டாயம் மிருகங்களா இருந்தாலும் சரி மனுஷரா இருந்தாலும் சரி எல்லாரும் கட்டாயம் தேவை. அது இல்லாம மனுஷன் ஜீவிக்கவே முடியாது. சிந்திப்பு இல்ல 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 கண் இல்ல இல்ல கால்கள் இல்ல. அது இல்லாட்டி சாப்பிட முடியாது. இதுக்கு மேலேயாவது சொல்லுங்க. இதுக்காக சொல்லுங்க. வாய். ஐயோ வாய் சரி. ஆனா இல்லாம சாப்பிடலாம். நாக்கு இல்ல ஐயா. வயிறு இல்ல. தலை இல்ல. பொறுங்க ஐயா. காலமே விடியொழும்பி என்ன செய்யறீங்க முதல் சொல்லுங்க. ஐபோனை கையில எடுப்போம். இல்ல காலமே விடியொழும்பி ஐபோனை எடுக்கிறீங்க. விடியொழும்பி முதல் போய் என்ன காரியத்தை செய்யறீங்க? முதல் காலக்கடனை முடிக்கிறோம். காலக்கடனை முடிக்க என்னென்ன செய்யறீங்க? மோங்களுக்கு வேற ஒன்றும் செய்யறேன் இல்லையா? வேற ஒன்றும் செய்யற மோங்களும் மட்டும் தானே. வேற ஒன்றும் செய்யறேன் இல்ல நீங்கள்? பொறுங்க லெசியா சொல்லிட்டாரு. பல்லு அவனுக்கு எத்தனை பல்லு சொல்லுங்க அப்ப. இல்லையா? இல்ல அதான் எத்தனை பல்லு கேக்குறேன் நான். விலாயிரம் ஒரு பல்ல.
இல்ல இல்ல வடிவா யோசிச்சு இல்லைங்க ஐயா. சில பாம்பு அடிக்கிறேன்னு சொல்லுவாங்களே இல்ல, பாம்பு கடிச்சா அந்த அவங்க எத்தனை பல்லு இருக்குது? ரெண்டு பல்லு தான் இருக்கு. சரி, என்ன அந்த 2 பல்லு தானையா கொத்தி திருப்பேக்கலாம் அந்த அந்த அவன் என்ன சொல்றாங்க அந்த பேக்ல இருந்த அந்த நஞ்சி ஆக்களுக்குள்ள பாஸ் பண்றது. மற்ற பல்லு எல்லாம் அந்த நாட்கள்ல ஆளுக்கு இல்ல. 2 பல்லு தான். எங்கயா வேற கேள்வி இருக்கு? இது கொமன் கேள்வி ஐயா. அதுதான் நீங்க சொல்லணும் கொமன் கேள்வி என்று. கொமன் கேள்வி சொல்லணும். ஓகேயா? முதல்ல சொல்லி இருக்கணும். சரி, அந்த ஓகே. காரணம் டென்டிஸ்ட் இல்லையா அப்ப? சரி, இன்னொரு கேள்வி வந்து கேட்கிறேன். அந்த இந்த கேள்வி வந்து நீங்க வந்து டிக்ஷனரியில தான் இதுக்கு ஒரு மறுமொழி பார்க்கலாம். நீங்க வந்து வேத கேள்வியா? சரியோ? ஓகே. சரி, ஓகே. பாகாலி என்றால் என்ன? பாகாலி என்றால் என்ன? பாகாலி பாகாலி இது என்ன? அதாவது வேஷத்துக்குரியவள். இல்ல இல்ல விக்கிரகனை குறிக்கவள். பொம்பளை விக்கிரகம். என்னையா? பொம்பளை விக்கிரகம். பொம்பளை விக்கிரகமா? பகால். அந்த பொம்பளை விக்கிரகம் இருக்கு, ஆம்பளை விக்கிரகம் இருக்குல்ல. ஓமே, ஆம்பளை விக்கிரகம் இருக்கு ஐயா. இப்ப இதுல வந்து பாகாலி. தெய்வத்தின் பேர் இல்லோ? இல்ல ஐயா. பாகாலி. பாவன்னா காவன்னா லீனா என்று சொல்லி வருது. பாகாலி. பாகாலி என்று வந்து வேதத்துல ஒரு இடத்துல தெளிவா வருது. அந்த அந்த இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லி சொல்றார். உனக்கு நான் வேற ஒரு காரியத்தை சொல்றேன்னு சொல்லி சொல்றார். என்ன எப்படி சொன்னால் பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் கர்த்தர் உரைக்கிறார். அது ஆதாம் சிவாளுக்கு தானே அந்த பேர் இருந்தது. ஈசி இல்ல இது தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி சொல்றேன். பாகாலி என்று சொல்லிக்க நீங்க சொன்ன மாதிரி இந்த விக்கிரகங்கள் இந்த காரியங்கள் இருக்குதானே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியால் எடுத்து ஆண்டவர் இந்த நாட்கள்ல அவருக்கு இந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை சொல்ற. பாகாலி புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுலையா ஓசியா தீர்க்கதரிசியில எடுத்துக்கொள்ளுங்க ஐயா. ஓசியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்துல 16, 17 வாசிங்கண்டா அந்த தீர்க்கதரிசி அந்த புத்தகத்தை படிவா வாசிங்கண்டா அந்த வடிவா விளங்குமா இந்த காரியம் வந்து 2ஆவது அதிகாரத்துல வாசி கொண்டு வந்தீங்கன்னா சரி. 16, 17 வருது. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். 2:16. ஈசி என்று சொன்னால ஐயா மணவாளன் தான் அதனுடைய அர்த்தம் ஐயா. ஆனா அந்த அதுக்குரிய அர்த்தம் வந்து நீங்கள் இதுல பார்க்க மாட்டீங்க. அதை நீங்க வடிவா அந்த இதுல அது பாத்தீங்கன்னா தான் ஈசி என்று அதனுடைய அர்த்தம் என்னென்று வருதுன்னு தெரியும் ஐயா. பாகாலி என்ன அர்த்தம்? பாகாலி என்று சொன்னால ஐயா அவர் வந்து அதாவது இந்த பாகாலுடைய தெய்வங்கள் அந்த பழைய விக்கிரகங்களுடைய தெய்வங்களை ஆராதிச்சு கொண்டு வந்தவரை ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னா அவனை மாற்றி ஈசி என்று சொன்னால் மணவாளன் என்று சொல்லி மாற்றார் வந்து. ஓமையா சரிதான். நான் இல்லன்னு சொல்லல வந்து. ஆனால் வந்து அதுதான் சொல்லி அதானே சொல்றேன். இப்ப சரியான சொல்றேன் தானே. இப்ப பாகால் விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறது. ஆனா பாகால் ஆராதனை இந்த அதிகாரத்துல நீங்க ஓசியாவில வாசிச்சு பார்க்கலாம். அதனுடைய விளக்கம் சரியா தெரியும் ஐயா. பொம்பளை விக்கிரம் தான் சரியா. ஐயோ என்னோட அங்க பாருங்க ஐயா, பாகாலுடைய நாமங்கள் அவள் வாயிலே இருந்து அற்று போக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. இனி அவர்கள் பேர் சொல்லாமல் இவர்கள் நினைக்காமல் இருப்பேன் என்று சொல்லி அக்காலத்திலே என்று சொல்லி அங்க தொடர்ந்து பார்க்கலாம். அப்ப இந்த அதிகாரத்தை சொல்லப்படுது பாகாலி என்று சொல்லி சொன்னால் ஈசி என்று சொல்லி சொன்னா மணவாளன் என்று சொல்லி வருது ஐயா. சரியா ஐயா. அடுத்தது 7ஆம் மாதம் பண்டிகையின் பெயர் என்ன? பண்டிகை இல்லை. பூரி பண்டிகை இல்லை. 7ஆம் மாதம் வந்து இது 7ஆம் மாதம் அபீப் வந்து மார்ச். அபீப் பூரி பண்டிகை. என்ன சாமான்? அறுப்பு பண்டிகை. அறுப்பண்டிகை எங்க வருது? அந்த 7ஆம் மாதத்துக்கு இஸ்ரவேல் ஆக்கள் அதாவது அந்த யூதருடைய பேர் என்ன? அந்த பண்டிகையின் பேர் என்ன? அந்த 7ஆம் மாதத்து படி எந்த மாசம்? அந்த 7ஆம் மாசம் சொல்லணும். ஈசான் மாதமா? அதான் இந்த இதையா என்ன விளக்கீடுன்னு சொல்ற அந்த மாதத்தை
இவர் எல்லாரையும் கொண்டாடுறதுக்கு இதுண்டது கொல்றது. நீசான் என்னன்னா அது நீசான் வந்து வேற மாசம். நீசான் வந்து வேற இதுல நடக்குது. இது வந்து 7ஆம் மாத பண்டிகை வந்து பாருங்கள். இது வந்து நீங்க 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்கன்னா தெரியுமா? இதுல வந்து பூரி இல்ல ஐயா, பூரிப்பு இல்லையா? இதுல சொல்லப்படுது, வாசி பாருங்க. எங்க இருக்கு? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 2-3 வாசி கொண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஐயா. ராஜாக்கள் 8 ம் 7ஆம் மாத அந்த பண்டிகை பேர் என்ன? எத்தானி மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனத்தில் கூடி வந்தார்கள். அந்த எத்தானி மாதத்து பண்டிகை தானே. அந்த எத்தாதி மாதத்து பண்டிகை தான் இந்த உங்களோட அந்த 7ஆம் மாதத்து பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்குதுல. சரியா ஐயா? எத்தானி மாதம். இப்ப இந்த நிசான் மாதம் அது இல்ல வந்து இது 7ஆம் மாசம் அவங்களோட மாசம் எத்தானி மாதம் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து ஆசரிப்பு, அதாவது வந்து பெட்டி ஆசரிப்பு கூடாரத்துல இதன்ற காரியங்கள் அதுல போட்டு அதுல வாஜி கொண்டு போனீங்கன்னா தெரியுமா? சாலமோன் காரியம் அதுல துளையா வருது ஐயா. சரியா ஐயா? 1ஆம் மாதமும் 7ஆம் மாதமும் பண்டிகை. ஐயா ஆனா பண்டிகை எப்படி பார்க்கணும்? இப்ப நாங்கள் எங்களுக்கு ஏப்ரல் மே மாதம் தான். ஏப்ரல் 14ஆம் தேதியில இருந்தா அவைக்கு அந்த அவைக்கு 1ஆம் மாசம். சரிதானே? இதுகள் நாட்கள் குறையத்தானே இதுகள் வந்து முறையின்படி. ஆமே. சரி. கர்த்தர் சாலோமோனுக்கு முதல் முறை எங்கே தரிசனமாயினார்? ஆலயத்திலேயோ? ஞானத்தை கேட்டாருல்லோ, அப்ப தரிசனமானவர். முதல் முறை எந்த இடத்துல அவருக்கு தரிசனமானார்? எந்த இடத்துல? அந்த இடத்துல பேரை சொல்லுங்க நீங்க. சாலமோனுக்கு 1 ராஜாக்கள்ல வருதா? 1 ராஜாக்கள்ல வருது. Yeah, come. எடுத்துறீங்களா ஐயா? சொல்லவா? இடத்தை சொல்லவா? மகேந்திரம் ஐயா, 1 ராஜாக்கள் வருது, எடுத்தீங்களா? ஐயா 1 ராஜாக்கள்ல 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் கிபியோன்ல சாலமோனுக்கு தரிசனம் ஆனது போல 2ஆம் தடவை அவனுக்கு தரிசனம். அப்ப கிபியோன்ல முதல் தரிசனம் ஆயிருக்கிறார் கர்த்தர். சரியா? சரிதானே? ஆமா. ஓகே. அடுத்ததாக, நான் கேள்விப்பட்ட பிரசாபத்தை பார்க்கிலும் ஞானமும் செல்வமும் அதிகமா இருக்கிறது. யார் யாருக்கு சொன்னது? அந்த அந்த ஸ்திரீ வந்து சாலமோனுக்கு சொன்னது. அந்த ஸ்திரீ வந்து அந்த எத்தியோப்பியா ஸ்திரீ. யா சொன்னது சொல்லுங்க. எத்தியோப்பியா ஸ்திரீ, அதுக்கு என்ன பேரு? தேவா. சீராவோ இன்னொரு பேர், அவளுக்கு பேர் என்ன? வந்து கேட்டது. சரியான பதில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். வாசிக்க போறீங்களா? இல்ல தெரியும். என்னங்க? ஓகே. யாருடைய ஆட்சி காலத்திலே வெள்ளி ஒரு பொருட்டாக அந்த நாட்களிலே எண்ணப்படவில்லை? யாருடைய ஆட்சி காலத்துல? ஒரு ராஜாவுடைய ஆட்சி காலத்துல வந்து வெள்ளி ஒரு பொருட்டாக அந்த நாட்களிலே எண்ணப்படவில்லை. வெள்ளி சாலமோனா?
சாலமோன் அல்லது போனா அல்ல. இது யாரு சாலமோன் காலத்துல. சரி, சரியான பதில். சாலமோன் காலத்துல தான் வெள்ளி அங்க அந்த ஒரு பொருட்டாகாத நாட்கள் எண்ணப்படவில்லை. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம். சாலமோன் உண்டு. என்னய்யா? நான் சொன்னதாக கேள்வியோ? ஓமையா, நீங்க கேட்டது சாலமோன். சரி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். அது நான் இன்னும் ஆச்சரிக்காம அவ ஆசீர்வதிச்சிருக்கீங்க. சரி, அது திருப்பி எடுத்தானே நீ அவ ஐயா அந்த என்ன யாக்கோ மாதிரி டக்காண்டு வந்து அலுவலகம் முடிச்சுட்டு போயிட்டான். நான் அப்படியே ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன். நான் தர வேண்டிய தந்து அவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போயிட்டேன். நீங்க ஏசா மாதிரி பின்னுக்குண்டா என்ன ஐயா செய்யற? ஒண்ணும் செய்யல நான். அடுத்தது ஐயா, சாலமோனுக்கு விரோதமாய் எழும்பின விரோதி யார்? இந்த கேள்வி முந்திருக்கா கேட்டீங்க. என்ன கேட்டனா என்ன தெரியா, மறந்து போன. நேற்றுக்கு முந்தின நாள் எழுதி வச்சிருக்கிறேன், வாசிங்க பாப்போம். அந்நிய ஸ்திரீ எல்லாம் விரோதமா எழும்பினது இல்ல, யார் சாலமோனுக்கு எழும்பிய யார்? யாரு ஒரு குறிப்பா ஒரு ஆளை சொல்லுங்க அப்போ. எதுல வருது? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துல வருது. அது நீங்க சொல்ல ஜெரோபியாம் வேற ஒரு ஆள். 11ஆம் அதிகாரத்துல இருக்கு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல இருக்கு. வேற என்று சொல்றீங்களா? வேற ஒரு ஆள். சிகிரியாவின் ரேசோன் அல்லது ஏதோமியரின் ஆதாத். இதுல ஏதோமியனாக ஆதாத். அது 14வது வசனம் தான். சரி, கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலோமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமிலே இருந்த ராஜகுலமானவன். கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா 3 பேர் தானே அண்ணா அதுல? 3 பேர் எழும்பி இருக்கிறோம். ஆனா இதுல வந்து ஒரு ஆளு தான் கேட்டேன் நான் உங்கள்ட்ட. இப்ப சரியா? இப்பதான் இப்ப பலிபீடத்துக்கு நேரே கை நீட்டின ராஜா யார்? அவன் கையிட்டோட இல்ல ஐயா, பலிபீடத்துக்கு நேர கை நீட்டின ராஜா யார்? அவன் நீட்டினோட அவன கை வந்து மரத்து போச்சு. ஓயா, இது எனக்கு தெரியும். என்ன இன்றைக்கு காலமா தானே வாய்ச்சேன். காலம் ஞாபகம் வராது ஒரு நாள். பலிபீடத்துக்கு கையை நீட்டினவன் குஸ்டோரியானா ராஜா. அது வேற ஐயா. நீங்க சொல்றது யாரு? பேர் என்ன பேர்? அந்த குளத்துல என்ன பேர்? அது பேரை மறந்தேன். எனக்கு ஞாபகம் வருது. பலிபீடத்துல கை நீட்ட ராஜா என்ன? அவன் பலிபீட்ல அது மட்டுமில்லையே, அவன் கை மரத்து போச்சு. லெஸ்ஸியா சொல்லுங்க ஐயா. நடந்த பலிபீடத்துக்கு நேராக கையை நீட்டின ராஜா யார்? அவனுடைய கை மரத்து போச்சு. அவன் யார்? சாமுவேல். சாமுவேலா? என்ன சாமுவேலுடைய கை மரத்து போச்சா ஐயா? சாமுவேல் இல்ல, சவுல். இல்லை, அந்த தீர்க்கதரிசியம் போய் சொன்னது ராஜா. அவர் ராஜா. தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசிக்கு நேரா கையை அந்த கை மரத்து போச்சு. சரியா? வலது கையா இடது கையா ஐயா? கேட்டு சொல்றேன் ஐயா. இருக்கா போயிட்டு வலது கையா? அவனுக்கு பிடிங்கள் கையை ஆரண்டா அந்த அவன் ஒரு பொருளாத ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. போறக்க சொல்றோம் சொல்லுவோம். அவருக்கு விளங்கி முடிச்சிருவாரு. இந்த தீர்க்கதரிசி செத்த இந்த வகையான போய் திரும்பவும் இதால வர வேணாம்னு சொல்லி சிம்பிள், சுலபமான, ஈஸியான பதில். இது ஈஸியான பதில். இஸ்ரவேலின் ராஜா
நாலாம் இல்ல ஐயா, ஒரு 300 சொன்னீங்கன்னா ஒரு 100 அனுப்பி விடலாம் உங்களுக்கு. 100 அனுப்புறது யூரோப்பியா தான் சரியான பதில். ஆமென். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். யூரோப்பியாவும் தான் சரியாக கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனக்கு அவர் தானே சொன்னவர் என்ன தம்பி? கத்திர ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக அடுத்த கேள்விக்கு வாங்க. முதல் 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 ரபி என்று அழைத்த சீசர்கள் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. பேதுரு. இல்லை இல்லை இல்லை. நாத்தான்வேல். 2 பேர் சொல்லணும். நீங்க 2 பேர் சொல்லணும். மகேந்திர பையா சொன்னதுல அரைவாசி சரியா ஒரு வாசிப்புல. பிலிப்பு மந்திராய். இல்லை. யோவான் மந்திராய். இல்லை. நீங்க சொல்ற அந்திரேயா சரி, ஆனால் வந்து முதல் சொல்ற இதுக்குள்ளே ரவி மகேந்திரம் ஐயா சொன்ன ஒரு பேர் சரி, ஆனா அதே மாதிரி அவர் சொன்ன ஒரு பேர் சரி. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஆருக்கு அந்த பேரை விட்டு கொடுக்குறீங்கன்னு பாப்போம். சீமோனும் அந்திரேயாவும். மகேந்திரம் ஐயா சீமோன் சொன்னீங்க, அங்க அவர் சொன்னார், பிரதர் சொன்னார் வந்து அந்திரேயான்னு சொன்னார். அப்ப அவர் சொன்னோம் சரி, அப்படின்னா ஹாஃப் ஹாஃப் தான். அப்ப 2 பேரும் ஆசீர்வாதத்தை நடுவில் வரும் பிரிச்சு எடுத்துக் கொள்ளுங்க. கத்திர ஆசீர்வதிப்ப. மகேந்திரமன் உங்களுக்கு அரவாசி தந்திருக்குதா? இஸ்ரவேலின் அடுத்த கேள்வி. சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும். ஆமென். அடுத்த கேள்வி. இஸ்ரவேலின் ராஜா என்று முதல் முறை அழைத்தவர் யார்? பவுல். பவுல். இல்லை. இல்லை. இயேசுவையா? இயேசுவையா? ஆமா, இயேசுவை தான் இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லி முதல் முறை அழைத்தவர் யார்? இஸ்ரவேலின் ராஜாவே. அவங்க அந்த போச்சவர் அந்த சிலுவைய இப்ப யாரு ஜெனட் கிட்ட நின்றா நான் என்ன செய்ய வேண்டியது? எங்க போச்சவருக்கு எதுக்கு கொண்டு வருங்க? போச்சவருக்கு சம்பந்தமே இல்லை. இல்ல ஐயா. அது பிலாத்துவா? இல்ல, நீங்க கடைசியும் சொல்ல மாட்டீங்க. இது ஒரு சிக்கலான கேள்வி உண்டு. என்ன கேள்வி? இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அழைத்தது முதல் முதல் ஆண்டவரை அழைத்தது யார்? இது அவர் எங்களுக்கு அவங்க தெரியும் நினைக்கிறேன். செல்வி ராமச்சந்திரன் தான் தெரியும். செல்வி ராமச்சந்திரன். ஓகே ஓகே. செல்வி ராமச்சந்திரன் நிக்கிற அவட்ட கேளுங்க. நிக்கிறாங்க, அவங்க கேட்கல தெரியாது. தெரியாதா? மறுபடியும் சொல்லவா? யூதன் ராஜா. யூதன் ராஜா வேற, இஸ்ரவேலின் ராஜான்னு தெளிவா அவர் சொல்றாரு. வந்து வசனம் அப்படி சொல்லுது. இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவே நான் சொல்லியிருக்கேன். முன்னடப்போரும் பின்னடப்போரும். ஒரே ஒரு ஆள் சொல்றாரு. வந்து இவர் ஒரு ஆளை சந்திக்கிற சந்திச்ச இடத்துல அவர் சொல்றாரு. வந்து இல்லை, அது சிமியோன் வந்து குழந்தையில ஆண்டவர் சந்திக்கிறாரு. வளர்ந்தப்புறம் சந்திக்க இல்லையா சிமியோன்? அவர் முடிஞ்சு அவர் ஆண்டவர் விருத்தத்துல இருந்து வந்த இடத்துல சந்திச்சாலும் அவர் முடிஞ்சுது. இந்த படத்தளபதி இல்லை ஐயா. முடியுமா முடியாதா? பொருங்கலம் சிந்திக்கிறோம் ஆவியான வெளிப்படுத்த முதல் சொன்ன இஸ்ரவேலின் ராஜா ஒரு சொல்ல இல்லையா? அங்க சவுலும் சொல்லுனவ இல்ல, தாவீதும் சொல்ல இல்ல. இஸ்ரவேலின் ராஜா
சொன்னவர் தான் சொல்றார் வந்து என்ன இப்படியான ஒரு காரியங்கள் இவர் மூலமா என்ன இவற்ற இடங்கள்ல இருந்து வருமான்னு சொல்லி சொல்றாரு. நான் அந்த மேற்படியா சொல்றேன், நான் அந்த டீப்பா போகல. ஆனா சொல்லிவிட்டு சொல்றாரு இருந்து ஒரு நன்மை வருமான்னு கேட்கிறேன். அவர்தான். ஆமீன். அவர் யாரு? திராட்சை செடிக்குள்ள ஒளிஞ்சிருந்தவன் இல்லோ நாத்தான்வேல். சரியான பதில். முதல் சொன்னா நீங்க போங்க. இப்ப அவர் தான் சொல்றாரு. சரியா ஒரு தரம் சொல்லல. இல்ல 1:49 அதற்கு நாத்தான்வேல் ரவி நீர் தேவனுடைய குமாரன் இஷ்டவேலின் ராஜா என்றான். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நிறைவா. அடுத்தது முடிக்கிறோம். முடிக்க போறீங்களா? ஓ, எங்களுக்கு குடும்ப ஜீவன் நேரம் வந்துட்டு. நீங்க முடிச்சிட்டு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். அடுத்தது ஐயா மகேந்திரம் ஐயா. பாச அவர் ராமச்சந்திரன் சிஸ்டர்கள் அழைக்க போன இந்த கேள்வி கேட்டதுக்கு மறுபடியும் சொன்ன அழைங்கள். அவர் லைன்ல நிக்கிறாங்களே ஐயா. அவர் இல்ல எத்தனை மணிக்கு லெஸ்ஸே அடுத்த இது என்ன மாதிரி ஐயா உங்களுக்கு? 9 மணிக்கு. அவர்தான் முடிக்க போறீங்களா லெஸ்ஸே ஐயா? பிரைஸ் லோட்டம்மா, மைக் எடுத்து விடுங்கம்மா. நீங்க முடியுங்க சிஸ்டர். டேக் ஓவர் பண்ணுவா. கேட்டு முடிஞ்சதை கொண்டாங்க. ஆமா, ஓகே. ஜோய்பமா ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான விளைக்கா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளும் ஆண்டவரே, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில நீங்கள் எல்லாமே கூடி நடத்தி வந்த கிருபைகளுக்கா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகவல் இந்த நாளும் ஆண்டவரே, இந்த கேள்வியில கேட்கிற ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் ஆண்டவரே ஜனற்றுக்கும் அடியனுக்கும் ஆண்டவரே இன்னுமாய் மகேந்திரம் ஐயா அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நாட்களே வெள்ளசியா எல்லாரும் கொடுத்த கிருபைகளுக்கா ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களை வளர்த்தினர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த கேள்வி நிகழ்ச்சி இந்த நாட்களே ஆண்டவரே மறு ஒலிப்பில கேட்கிற ஒவ்வொருளையும் நீர் இந்த நாட்களே ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்து நீ கிரஞ்சி கொள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரே நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமேன் ஐயா. ஆமேன். ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து வேதாம கல்வியில் இணைந்து வழி நடத்திய சௌரி ஜானட், சௌரன் மகேந்திரன் ஐயா, எட்வின் வானர் இணைந்தார்கள். எங்களுடன் ஊழியர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேசவில்லை, ஆனாலும் அதற்கு நன்றி செலுத்துகிறோம். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் இந்த கல்வி பதில் நிகழ்ச்சியை அதே வேளை மறு உழைப்பில் செல்லுகின்ற பொழுதும் கல்வி பதில் நிகழ்ச்சியை கேட்டு காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வழியில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you all. ஆமேன். 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 நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது ஊழியர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேசவில்லை, அதனுடைய நாங்கள் பாடலோடு இணைவோம். அவர் வருவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமேன். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த ஊழியர் படிப்புடன் நினைவார். அது மாலை வேளையிலே 3 மணிக்கு இந்த வேளையிலும் பாடல்